வணக்கம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்க வாங்கி வித்தா மட்டும் தான் ப்ராஃபிட்ன்னு நெனச்சிட்டு இருப்போம். ஆனா, சில கம்பெனிஸ் வந்து அவங்க ஸ்டாக்க ஹோல்ட் பண்ணாலே நமக்கு பே பண்ணுவாங்க. என்ன ஹோல்ட் பண்ணாலே பே பண்ணுவாங்களா? ஆமாங்க. இதுக்கு பேரு தான் டிவிடெண்ட். இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் மணிகண்டன். இது ஃபினான்ஸ் வித் மணி தமிழ். முதல்ல டிவிடெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு கம்பெனி ஷேர வச்சிருக்கோம். அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க அப்டின்னா, அந்த ப்ராஃபிட்ட நம்ம கூட ஷேர் பண்ணலாம். எல்லா கம்பெனியும் ஷேர் பண்ண மாட்டாங்க. சில கம்பெனி ஷேர் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கம்பெனி நம்ம 50 ஷேர் வச்சிருக்கோம் அப்டின்னா, அவங்க ரூ. 20 டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா, நமக்கு ரூ. 1000 டிவிடெண்டா கிடைக்கும். இத டைரக்ட்டா நம்ம அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிருவாங்க. நம்ம இதுக்காக ஷேர செல் பண்ண தேவையில்ல. ஹோல்ட் பண்ணியிருந்தாலே போதும். இப்போ இதுக்கு சில இம்பார்ட்டன்ட் டிவிடெண்ட் டேட்ஸ்லாம் இருக்கு. என்ன அப்டின்றத ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அனௌன்ஸ்மென்ட் டேட், எக்ஸ் டிவிடெண்ட் டேட், ரெக்கார்ட் டேட், பேமெண்ட் டேட். அனௌன்ஸ்மென்ட் டேட் அப்டின்னா, கம்பெனி வந்து நாங்க டிவிடெண்ட் தரப்போறோம்னு சொல்லி டிக்ளேர் பண்ற டேட். எக்ஸ் டிவிடெண்ட் டேட் இதுதாங்க ரொம்ப முக்கியமான டேட்டு. இந்த டேட்டுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக்க வாங்கியிருக்கணும். இந்த டேட் அப்போவோ இல்ல டேட்டுக்கு அடுத்த நாளோ இல்ல அடுத்து வர்ற நாட்கள்லயோ நம்ம ஸ்டாக்க வாங்குனோம்னா, நமக்கு டிவிடெண்ட் தரமாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி வந்து எக்ஸ் டிவிடெண்ட் டேட் மார்ச் 13ன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஸ்டாக்க நம்ம மார்ச் 12க்குள்ளேயே வாங்கியிருக்கணும். மார்ச் 13க்கோ இல்ல அதுக்கு அடுத்து வர டேட்லயே வாங்குனோம்னா, நமக்கு டிவிடெண்ட் தரமாட்டாங்க. ரெக்கார்ட் டேட். கம்பெனி இந்த டேட்ல போயி அவங்களோட ஷேர் ஹோல்டர் ஃபுல் லிஸ்ட்ட எடுத்து வச்சுக்குவாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே அவங்க டிவிடெண்ட் பே பண்ண போறாங்கன்னு அர்த்தம். பேமெண்ட் டேட். டிவிடெண்ட் வந்து நம்ம அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆக போற டேட் தான் இந்த டேட். இப்போ டிவிடெண்ட் யீல்டுன்னு ஒண்ணு இருக்குங்க. அத பத்தி பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரூ. 200ன்னு வச்சுக்கிட்டோம்னா, அவங்க ரூ. 20 இல்லன்னா ரூ. 10 டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா, அதோட யீல்டு வந்து 5%. ஜஸ்ட் ஒரு பெர்சன்டேஜ் கால்குலேஷன் தான். ஹை டிவிடெண்ட் யீல்டு குடுக்குற எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஸ்டாக்ன்னு சொல்ல முடியாது. டிவிடெண்ட் யீல்டே குடுக்காத ஸ்டாக்கு கெட்ட ஸ்டாக்ன்னு சொல்ல முடியாதுங்க. இவ்வளோ நேரம் பார்த்த வீடியோல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கலாம். டிவிடெண்ட் வந்து ஃப்ரீ மணியா இருக்கே. அதாவது நம்ம ஸ்டாக்க செல் பண்ணவே இல்ல. நம்ம அக்கவுண்ட்க்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா டிவிடெண்ட் வந்து ஃப்ரீ மணி கிடையாது. ஏன்னா எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்னைக்கு அந்த ஸ்டாக் பிரைஸ டிவிடெண்ட்ல குறைச்சிருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஸ்டாக் வந்து ரூ. 500ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவங்க டிவிடெண்ட் வந்து ரூ. 10 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்னைக்கு அந்த பிரைஸ் வந்து ரூ. 490க்கு அட்ஜஸ்ட் பண்ணிருவாங்க. டிவிடெண்ட் வந்து ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் தான், ஃப்ரீ மணி கிடையாது. இது யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணலாம். பாசிவ் இன்கம் தேவைப்படுறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ரிட்டயர் ஆக போறோம் அப்படின்றவங்க பீப்பிள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்கம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இது ஷார்ட் டர்ம் ட்ரேடருக்கு ஒத்து வராது. நம்ம ஸ்கூல்லலாம் பணத்துக்காக எப்படி வேலை பார்க்குறதுன்னு கத்துக் குடுத்துருப்பாங்க. ஆனா இன்வெஸ்டிங்ல மணி நமக்காக எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றத கத்துக் குடுப்பாங்க. தேங்க் யூ.